கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இனி பாவம் செய்யாதே என்று தலைப்பில் பேசி வருகிறோம். ஆண்டவர் ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். 38 வருஷமா வியாதி, ஏன்னா அவன் பாவத்தை நிமித்தம் வந்துடுது. இன்னைக்கு அநேகர் பாவத்தை நிமித்தம் என்ன வருது, விபச்சாரம் பாவம் செய்தா எய்ட்ஸ் வந்துடுது. தேவ பிள்ளைகளே, கேன்சர் வியாதி வருகிறது, பலவிதமான காய்ச்சல்கள், கொள்ளை நோய் எல்லாம் கடந்து வருகிறது. இந்த உலகத்தில் பாவம் நிறைந்ததுனால பலவிதமான நோயும் கடந்து வருகிறது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் பலவிதமான கொள்ளை. காரணம் என்ன? பாவம் பெருத்து போச்சு. தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பலரை என்ன பண்ணியிருந்தான், கொலை செய்யறதுதான். தேவ பிள்ளைகளை பலவிதமான பாவ காரியங்களை செய்வதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை அநேக பாருங்க, செல்போன் வந்ததுக்கப்புறம் அநேக பாவங்களை கடந்து விட்டுன. அந்த செல்போன் மூலமாக அநேக பாவம். நீங்கள் யாரையும் தேடி பாவம் செய்யணும் கடந்து போக வேண்டாம். உங்கள் வீட்டிலே பாவம் வருகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாபம்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதனால வியாதி, கொள்ளை நோய், வியாதி வருகிறது. பலவிதமான காரியங்கள் நடந்து என்ன ஆகிறது, அழிவு மோசமாக வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளைகளை இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்கிற ஆத்மா சாபம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, பாவத்தை நிமித்தம் உனக்கு வியாதி வந்திருக்குமானால் இயேசுவின் இடத்துல நீ முறையிடு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னி என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த வியாதி, கொடிய வியாதியிலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த வேதத்தில் சொல்ல அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறது. பாவம் செய்த நிமித்தம் என்னென்ன வியாதிகளாம் வருகிறது என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, விவாகம் 28ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து நீங்க வாசம் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவனுக்கு தேவனுடைய கட்டளை மீறதே பாவம்னு சொல்லப்படுகிறது. வேதத்தை நீ மறக்கிறவனே பாவம் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைங்க, அதனால இந்த பாவம் செய்கிற ஆத்மா சாபம். இந்த பாவம் செய்யறதுனால கொடிய வியாதி வருகிறது, காய்ச்சல் வருகிறது, பலவிதமான காரியங்கள் வருகிறது. அதனால நீங்க இந்த பாவத்துக்கு விலைக்கு வரும். அதான் பக்தர்கள் நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளி விட்டு ஓடு. தேவ பிள்ளைங்க, நீங்க அந்த பாவம் உன்னை தேடி வரும். அதான் நீ அதை தள்ளி விட்டு ஓடணும். எப்படி உன்னை ஒரு யாராக இருந்தாலும் உன்னை துரத்து மேலே தள்ளி விட்டு ஓடுவாய், அதே போல இந்த பாவம் தேவன். அதனால இந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுக்காத, பாவம் செய்யாத. அதனால உனக்கு கொள்ளை நோய் வருகிறது, கண்ணு மங்கி போகும், பலவிதமான காரியங்கள்லாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். கொடிய நோய் என்னென்னலாம் வரும் என்று சொல்லி இந்த வேதத்தில் பலாயிரம் ஆண்டு வருஷத்துக்கு முன்பாகவே நீங்கள் சொல்லி இருக்கிறது, எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை, சகோதரியே, உனக்கு வியாதி எப்படி வந்தது? நீ பாவம் செய்யனாலா வியாதி உன்னை தொடரும். தேவப்பிள்ளை, அந்த வியாதி நிமித்தம் பலவிதமான துன்பங்கள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், நல்லவனுங்களுக்கும் வியாதி வருது. நல்லவனுக்கு வருகிற வியாதி வேற, தேவ பாவம் செய்கிறவனுக்கு செய்கிற வியாதி வேற. தேவ பிள்ளைகளே பாருங்க, ஆனால் பாவம் செய்கிறவனுக்கு வியாதி நிமித்தம் வருகிறது, அந்த பாவத்தை நிமித்தம் சாவான் என்று வேதத்தில் பார்க்குறோம். அதனால தேவ பிள்ளைகளே, இனி நீங்கள் பாவம் செய்யாதங்க. அந்த பாவத்தை நிமித்தம் உனக்கு வியாதி வந்துருந்தா இன்னைக்கு, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி எனக்கு அந்த பாவத்தை நிமித்தம் எனக்கு வியாதி வந்துட்டு எத்தனை பேரை நாங்கள் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, அதனால அவங்களுக்கு வருகிற வியாதி கொடுமை, ஐயா நான் பாவம் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இந்த வியாதி வந்தது என்று சொல்லி எத்தனை பேர் கதறுகிறாங்க. எத்தனை சகோதரமார், எத்தனை சகோதரிமார், எத்தனை ஆசிரியத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். நான் இன்னும் பாவம் பண்ணுவேன், அதனால எனக்கு இது வியாதி வந்தது என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ பாவம் செய்யாத. உனக்கு வியாதியை விட்டு நான் விளக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ இனி ஒப்பு கொடுக்கும் பொழுது, இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே என்னை மன்னிக்கிற தேவன் ஒருவர், அவர் தான் இன்னைக்கு உலக வானத்தையும் பூமி படைத்தவர் ஆண்டவராக இயேசு. அவர் தான் மன்னிக்கிற தேவன், வேற யாரும் கிடையாது. பிள்ளைகளே, உங்களை என்னை மன்னிக்கிறவர் அவர் ஒரு தான். ஆண்டவரே என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுவோம், என்னை மன்னிங்க என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். அவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒருவேளை இந்த வியாதி
பாவத்தினம் அந்த வியாதி வந்திருக்குமானா எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இப்போ வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய வல்லமை கடந்து வர முடிய செபிக்கிறோம். அந்த 38 வருஷமாக வியாதி இருந்தவனை தேடி அவனை தொட்டு சுகமாக்கினது போல இப்படி நம்முடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வர முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இனி பாவம் செய்யக்கூடாதப்பா. பாவத்தை நம்ம கொடிய வியாதி அப்பா, கேன்சர் வியாதி, எய்ட்ஸ் வியாதி, பலவிதமான வியாதியில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம். Began to live, touch the name of Jesus. நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காக சோதரம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். இனி பாவம் செய்யாதங்க. இந்த வியாதி இயேசு கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பா, பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.